வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரீஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 2 டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்கனாமி, என்வாயன்மெண்ட், ஜியோகிரஃபி இதை குயிக்காக ரிவைஸ் பண்ணணுமா? ஒரு 15 ஹவர்ஸில் ஈச் சப்ஜெக்ட் தனித்தனியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களுடைய குயிக் ரிவிஷன் ப்ரோக்ராமை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு 3 நாளில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் தேவைப்படுற எல்லா டாப்பிக்குமே நம்ம ரிவைஸ் பண்ணிட முடியும். இந்த ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய வெப்சைட் www.simplycurrentaffairs.com விசிட் பண்ணுங்கள். அந்த ஹோம் பேஜ்லேயே கோர்சஸ் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கியூஆர்பி ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, மற்ற ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இருக்கும். ஆர்பிஐ டிவிடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஆர்பிஐ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க. எப்படி சார் ஆர்பிஐ எப்படி ப்ராஃபிட் பண்ணுவாங்க? ஆர்பிஐ மற்ற பேங்க்குக்கு லோன் தராங்க ரெப்போ ரேட் மூலிமா, ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்கு லோன் தராங்க, ஆர்பிஐ மற்ற கண்ட்ரீஸுடைய பேங்க்கில் போய் பணத்தை டெபாசிட் பண்ணுவாங்க, ஆர்பிஐ ஃபாரெக்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்களே, அதை மெயின்டைன் பண்ணும்போது அந்த காசுக்கு அமெரிக்கன் பாண்ட்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் செயினியோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. செயினியோரேஜுங்கிறது இந்த கரன்சி பிரிண்ட் பண்ணுற இதுலேருந்து வர ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 500 ரூபா மதிப்புள்ள கரன்சியை பிரிண்ட் பண்ணுறதுக்கு 5 ரூபா தான் செலவாகுதுன்னு வைங்களேன். அப்போ 495 ருபீஸுங்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆர்பிஐ ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இந்த ப்ராஃபிட்டில் இருந்து ஒரு பகுதியை ஆர்பிஐ அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இன்னொரு பகுதி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்பிஐ 100 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே, அவங்க செலவு ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணுறதுக்கு, சம்பளம் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 20 ரூபா வச்சுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இன்னொரு அமௌண்ட் 30 ரூபாவை தோராயமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு எமர்ஜென்சி பஃபர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு எமர்ஜென்சி பஃபர் ஃபண்டு, ஒரு சேஃப்டி ஃபண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப டெக்னிக்கலாக போனீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்குது. நான் ப்ராடராக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற காசு, மீதி ஒரு 50 ரூபா இருக்கு இல்லையா, இந்த 50 ரூபாவை, இந்த எக்ஸாம்பிள் 50 ரூபா சொன்னேன், 100 ரூபாயில் 20 ரூபா எக்ஸ்பென்ஸ் போயிடுச்சு, 30 ரூபா பஃபருக்கு போயிடுச்சு, மீதி இருக்கிற காசு இருக்கு இல்லையா, இதை கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த 50 ரூபாங்கிறது சர்ப்ளஸ். இந்த சர்ப்ளஸ், இந்த ஆர்பிஐடைய சர்ப்ளஸை கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் ஆர்பிஐ சர்ப்ளஸ் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இது எப்படி சார் பண்ணுறாங்க? சட்டம் இருக்குங்க, ஆர்பிஐ ஆக்ட் 1934. ஆர்பிஐ ஆக்ட் 1934ல் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆர்பிஐ அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் போக, அவங்க பஃபருக்கு மெயின்டைன் பண்ணுற பணத்தை போக, மீதி பணத்தை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமே இருக்குது. ரைட்? இப்போது 2018 ஒரு பிரச்சனை வந்துச்சு. இது எவ்வளோ, இந்த எமர்ஜென்சி பஃபர் இருக்கு இல்லையா, எவ்வளோ பணத்தை ஆர்பிஐ வச்சுக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் தலைமையில் ஜலால் அப்படிங்கிற ஒரு ஆர்பிஐ முன்னாள் கவர்னருடைய தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம்வொர்க்குங்கிற ஹெட்டிங்கில் அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன்னா, இந்த மாதிரி பஃபர், இந்த பஃபர் இருக்கு இல்லையா, கண்டிஞ்சன்ட் ரிஸ்க் பஃபருங்கிறாங்க, அந்த பஃபர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஷீட்லேருந்து ஒரு 5.5லிருந்து 6.5% வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு அவர் ரெக்கமெண்ட் கொடுத்தாங்க. நம்மளும் 2019 ஒத்துக்கிட்டோம். ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் அது ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதன்படி 2024-25 என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரேஞ்சை மாற்றினாங்க. 4.5 to 7.5 ரேஞ்சை மாற்றினாங்க. ரைட்? ஸோ இது ஏன் நியூஸில் வந்துச்சுன்னா, 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ட்ரான்ஸ்ஃபர் 2.68 லட்சம் கோடி கிட்ட பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்துச்சு. அதுதான் ரொம்ப ஹையஸ்ட்டு. அதனால நியூஸில் ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, இவ்வளோ பணம் கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் டாபிக் பார்த்திங்கன்னா நியூஸில் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. சிட்பி பார்த்திங்கன்னா 1990 ஒரு சட்டத்தின் மூலிமா உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய அப்ஜெக்டிவே பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணணும் தான். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு ஃபினான்ஸ் அண்ட் மற்ற டெவலப்மெண்டல் சப்போர்ட் கொடுக்கறது தான் இந்த சிட்பியோடைய அப்ஜெக்டிவே. ரைட்? ஸோ சிட்பி என்ன பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் எம்எஸ்எம்இ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்டைரக்ட் லெண்டிங்க. அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா, சிட்பி பார்த்தீங்கன்னா பணத்தை பேங்க்குக்கு, என்பிஎஃப்சிஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் கொடுத்து
அவங்க மூலிமா எம்எஸ்எம்இஸ்க்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று டைரக்ட் லெண்டிங், இவங்களே நேரடியாக போய் எம்எஸ்எம்இஸ்க்கு லெண்ட் பண்ணுவாங்க. ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு, இவங்க பார்த்திங்கன்னா இந்த வெஞ்சர் கேபிட்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு காசு கொடுத்து அவங்க வந்துட்டு எம்எஸ்எம்இஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரொமோஷன் அண்ட் டெவலப்மெண்ட், காசு மட்டும் கொடுத்தா பத்தாது. இந்த எம்எஸ்எம்இஸ்க்கு வந்துட்டு நம்மளுக்கு என்ன தேவையான டெவலப்மெண்டல் சப்போர்ட் கொடுக்கறது, புது ஆண்டர்ப்ரனர்ஸ் மைக்ரோ ஸ்மால் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த வேலையும் பண்ணுவாங்க. ஃபெசிலிட்டேட்டர், எம்எஸ்எம்இஸ் சம்மந்தமான சில ஸ்கீம்ஸை கூட இவங்க நேரடியாக இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாங்க. இந்த சிட்பியை யார் ஓன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும், அது இல்லாமல் ஒரு 22 மற்ற பேங்க், இன்சூரன்ஸ் மாதிரியான கம்பெனிஸ் இவங்க வந்துட்டு ஓன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் சிட்பி. அடிக்கடி சிட்பி பற்றி நம்ம நிறைய ஸ்கீம்ஸ்லாம் பார்ப்போம். சிட்பி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். என்ன ஃபீட்பேக்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கும் என் டீமுக்குமான ஒரு ரியல் மோட்டிவேஷன். ரைட். உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் டாபிக்ஸில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் குணாமதி வாணன்.